வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பதிவில் பார்க்கலாம். அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக இருக்கும். அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது டிவி, மொபைல், ஹோம் தேட்டரில், கார் ஆடியோ சிஸ்டத்தில் எவ்ரிவேர், அதாவது வந்து எங்கே வேணாலுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்குது. நம்ம எந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ஸ்பீக்கர் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஸ்பீக்கர் ஹவ் ஆக்சுவலி ஒர்க்ஸுங்கிறத பற்றி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த வீடியோ லாங் வீடியோ தான். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக 5.1, 2.1, 7.1 எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஒரு கொஷின் அப்படின்னா, ஸ்பீக்கரில் சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஒயரில் கனெக்ட் பண்ணால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட்டு போகுது. அது எப்படி மியூசிக்காக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாறுது அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான கொஷின். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் டெக்னிக்கலாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது வந்து எலக்ட்ரிக் சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ சிக்னல். ஓகேங்களா? எலக்ட்ரிக் சிக்னல் அப்படிங்கிறது 3 இது தான். எலக்ட்ரிக் சிக்னலுங்கிறது ஆடியோ சிக்னலாக உள்ளே போகும். அதே மாதிரி கோன் மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். கோன் வந்துட்டு மூமெண்ட் ஆகும். அதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன். ஓகேங்களா? வைப்ரேஷனால தான் கோன் மூமெண்ட் ஆகுது. மூமெண்ட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏர் புஷ் பண்ணும். ஓகேங்களா? காற்றை வந்து வெளியே தள்ளும்போது சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கோர் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சிக்னல் டு அதே மாதிரி மெக்கானிக்கல் வைப்ரேஷனில் சவுண்டு வேவ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. பேசிக்னா இதுதான். ஓகேங்களா? இப்போது மெயின் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்னெட்டு. ஓகேங்களா? மேக்னெட் அப்படின்னா பர்மனெண்ட்டாக மேக்னெட் இருக்கும். ஓகேங்களா? இது எந்த காரணத்துக்கு மட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மாற்ற மாட்டோம். அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இது யூஸ்வலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபெரிட் ஆர் நியோடைனமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் காயில். ஓகேங்களா? வாய்ஸ் காயில் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல இருக்கும் உள்ள. ஓகேங்களா? வாய்ஸ் காயில் நான் கையில் இருக்குது என்கிட்ட. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாய்ஸ் காயில். இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள காப்பரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காயில் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கடைசியாக பாருங்கள் மேக்னெட் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாய்ஸ் காயிலில் வேலை செய்கிறது. இது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேப்பரால் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல க்ரிப்பை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட்டு இதனுடைய வேலை அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த காயில் மட்டும்தான். ஓகேங்களா? உள்ள காப்பரில் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? அதாவது வந்து மேக்னெட் மிடில் கேப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து வந்து கோன் தான். ஓகேங்களா? கோன் வந்து டயஃப்ராகம் சொல்கிறோம். பேப்பரு, பிளாஸ்டிக், ஃபைபரு இதில் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் ரெடி பண்ணலாம். அதேமாதிரி சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெயின். ஓகேங்களா? கோனு. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கோனு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்து ஸ்பைடரு. ஓகேங்களா? ஸ்பைடர் அப்படின்னா இது. ஓகேங்களா? இதுதான் ஸ்பைடர் அண்ட் சரவுண்ட் அப்படிங்கும்போது கோன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பைடர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். இந்த கோனை எப்படி ப்ராக்டிக்கலாக வேலை செய்யும் அப்படின்னா, இந்த கோன் மேலே வரும்போது இந்த ஸ்பைடரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டியிருப்போம். ஸோ இந்த ஸ்பைடரு அதாவது வந்து வாய்ஸ் காயில் மேக்னெட்டிக் மூலிமா மேலே வரும்போது இந்த ஸ்பைடர் தான் வந்து பார்த்துட்டோம்னா ஹெல்ப் பண்ணும் அப் அண்ட் டவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி ஆடாமல் அசையாமல் மேலேயும் கீழேயும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மூலிமா அந்த காயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்ய வைக்கும். ஓகேங்களா? ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மேக்னெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபீல்டு. ஓகேங்களா? காயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூமெண்ட்டு. ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் போகிறதுக்காக மூமெண்ட்டு.
கோன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்ட் அவுட்புட்டு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. பேசிக்காக புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்பீக்கர், அதாவது வந்து ஸ்பீக்கரோட ஒர்க்கிங் இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒர்க்கிங் இது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேட்டா. ஓகேங்களா, டேட்டா அப்படின்னா அதாவது வந்து நம்ம பென்ட்ரைவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாங்ஸ் வச்சுருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு வேவ் ஃபார்மேட் ஃப்ளாக்கு இல்லை நம்ம டீகோடர்லேருந்து இன்புட்டு தரதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி ஒரு இன்புட்டு தரோம், ஒரு ஆடியோ இன்புட் தரோம் அப்படின்னா அது ஒரு டேட்டா. ஓகேங்களா, டேட்டா மூலிமா உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் கரண்ட்டு வேலை செய்யும்போது அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா மேக்னெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கரை வந்து ட்ரைவ் பண்ண வைக்கும்போது நம்முடைய ஸ்பீக்கர் டயஃப்ராகம் வந்து சவுண்டு வேவ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது. பட் ஆனால் இதுவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதாவது வந்து மெயினாக ஆம்ப்ளிஃபையரில் என்ன மேஜிக் அப்படிங்கிற மாதிரி நடக்குது அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையரில் இருந்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசி சிக்னல் வந்து ஒரு மியூசிக் சிக்னலாக வந்து அலைப்பாயும். ஓகேங்களா, வேவ்ஸ் மூலிமா வரும். ஓகேங்களா, சிக்னல் ப்ளஸ் ஓகேங்களா, இந்த கான்செப்டில் தான் வேலை செய்யும் ஒரு ஸ்பீக்கரு. இப்போது காயில் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஓகேங்களா, இப்போது ஒரு சிக்னல் இப்போது ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அதான் வந்து ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் வந்து காயில் ஒரு டைரெக்ஷன். ஓகேங்களா, ஒரு டைரெக்ஷன் மூவ் பண்ணும். அதே மாதிரி சிக்னல், அதாவது வந்து சிக்னல் மைனஸ் இல்லை நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸில் டைரெக்ஷன் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கான ஒரு ரியல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம பேட்ரி வச்சு லைன் வச்சு செக் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா காயில் வந்துட்டு கீழே போகும். ஓகேங்களா, மேலேருந்து கீழே போகும். அதுவே நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும்போது செக் பண்ணுறதுமே நிறைய பேர் அப்படி தான் செக் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் செக் பண்ணுவேன். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கோன் வந்துட்டு மேலே வரும். ஓகேங்களா, கோன் மேலே வரும், கீழே போகாது. ஓகேங்களா, மைனஸில் இருந்தால் கீழே போகும், ப்ளஸில் இருந்தால் மேலே வரும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னா ஒரு 100 ஹெர்ட்ஸ் டு 1 கிலோ ஹெர்ட்ஸு 10 கிலோ ஹெர்ட்ஸு இந்த மாதிரி கான்செப்டில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்யும். ஸோ கோன் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஏர் கம்ப்ரஸ்ஸு அண்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா, சவுண்டு வேவாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வேலை செய்யும். ஓகேங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸு ப்ளஸ் வைப்ரேஷன் கான்செப்ட் தான் நம்மளுடைய ஸ்பீக்கர் கான்செப்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மியூசிக்கில் ஒரு 3 பார்ட் இருக்குது. ஓகேங்களா, 3 பார்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு 20 ஹெர்ட்ஸ் டு 200 ஹெர்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸ், அதாவது வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யும். ஓகேங்களா, அது பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். அதனால தான் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சு, இப்போ நிறைய பேர் 15 இன்ச்சு 16 இன்ச்சு 18 இன்ச்சு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன் அதாவது வந்து 5 சேனலுக்கு மட்டும் 8 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சு போடுறாங்க, சப்வூஃபருக்கு மட்டும் ஏன் 12 இன்ச்சு 10 இன்ச்சு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும்போது தான் அந்த பேஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே தள்ளும். ஸோ அதனால் சப்வூஃபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊஃபர் யூஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னா அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போது மிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாய்ஸு ப்ளஸ் கிளாரிட்டி இந்த மாதிரி இதுக்கு வேணும் அப்படின்னா டைலாக்கு இந்த மாதிரி வாய்ஸ். ஓகேங்களா, வாய்ஸ் கான்செப்ட் வேணும்னு அப்படின்னா மிட் ரேஞ்சு போவாங்க. ஓகே, இப்போ ட்ரெபிள் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கிலோ ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா வேலை செய்யும். அது ஒரு ஃபாஸ்ட், அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு வேகமான மூமெண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா அது உருவாக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் ட்வீட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். நான் இப்போது ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் செட்டப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவார்டு டியூட்டர் போட்டிருக்கேன், அதே மாதிரி அவார்டு ஊஃபர் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா ட்வீட்டர் அப்படிங்கும்போது இந்த கான்செப்டில் அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ட்யூட்டரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் காட்டுறேன். ஓகேங்களா, இது என்னோடய செட்டப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் இதுக்கான வீடியோ நான் தனியாக அப்லோடு பண்ணுறேன். எந்த மாதிரி நான் ஸ்பீக்கரை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதே மாதிரி இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன்.
இது ஒரு டெக்னிக்கலாக எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. இது சேம் இதாக பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஒரு ஸ்பீக்கர், ஒரு ட்யூட்டராக இருந்தாலுமே சரி, அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீக்கர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட்டான டிரைவர்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கிராஸ் ஓவர். ஓகேங்களா? கிராஸ் ஓவர் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ நான் இந்த டியூட்டரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன அடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா? டியூட்டர் கெப்பாசிட்டருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 4.7 UF 63 வோல்ட்டு. ஓகேங்களா? இதுதான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த ஒரு கெப்பாசிட்டரே போதும். ஓகேங்களா? போதும் அப்படின்னா நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் அதாவது வந்து பேஸ் அரெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது கிராஸ் ஓவர் அப்படின்னா, இப்போ நம்ம தனியாக கிராஸ் ஓவர் வாங்குறது அப்படிங்கிறது அது தனி. ஒரு போர்டாக வாங்கி இது பண்ணி ஃபிட் பண்ணி எடுக்கிறது அது தனி. பட்டு அதாவது வந்து இதனுடைய வேலை என்னன்னா, லோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணணும். ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுடைய ட்வீட்டருக்கு வரணும். லோ ஃப்ரீக்வன்சி வரக்கூடாது. ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அலோவ் பண்ணும் நம்மளுடைய ட்வீட்டருங்கிறது. ஓகே, ஊஃபருக்கு இண்டக்டர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷனலாக வந்து பேசிக் செட்டப்ஸில் ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா? ஊஃபருக்கு வந்து ட்வீட்டர் வச்சாலும் வைக்கலாம், வைக்கலனாலும் விடலாம். ஒரு சிம்பிளான செட்டப்புக்கு ஒரு ஊஃபர் டைரெக்டாக அடிச்சிடலாம். பட் ட்வீட்டருக்கு கண்டிப்பாக கெப்பாசிட்டர் சீரியஸில் இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்கான ஒரு கிராஸ் ஓவர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு ட்வீட்டர் அடித்தாலுமே அது ஒரு பேசிக்கான ஒரு கிராஸ் ஓவர் தான். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, ட்வீட்டர் வந்துட்டு பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர்த்து வீட்டில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டைரெக்டாக ட்வீட்டர் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்துட்டு டைரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகிரும். ஓகேங்களா? கெப்பாசிட்டரில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிரும். அது ஏன் அப்படின்னா, நம்முடைய லோ ஃப்ரீக்வன்சியை கண்டிப்பாக கட் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? கட் ஆஃப் பண்ணால் அப்படி தான் ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா அது எந்த ஃபால்ட்டுமே வராமல் பார்க்கும். ஸோ அதனால தான் கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணுறது. அதே மாதிரி ராங் ஓம்ஸ். ஓகேங்களா? ராங் ஓம்ஸ் அப்படிங்கும்போது தப்பான ஒரு ஓம்ஸ். ஓகேங்களா? 4 ஓம்ஸ் ஆம்பில் 2 ஓம்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டிங் ஆகி பேர்ன் அவுட் ஆகிரும். ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி டிஸ்டார்ஷன் அப்படின்னா அதிக பவர் கொடுக்கறது கிளிப்பிங். ஓகேங்களா? கிளிப்பிங்க்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். கிளிப்பிங் அப்படின்னா அடுத்து ஹம்மிங். ஓகேங்களா? ஹம்மிங் அப்படிங்கும்போது எர்த்திங் இஷ்யூ, பவர் சப்ளை இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய கான்செப்டில் அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? ஒரு ஸ்பீக்கரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் இப்போது ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது மேக்னெட்டு, காயில் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பேட்ரி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி கோன் மூமெண்ட்டும் நான் இந்த மாதிரி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்கேன். இது முழுக்க டெக்னிக்கலாக நான் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக எதுவுமே நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செஞ்சு காட்டல. கன்க்ளூஷன் அப்படின்னா, ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு சிம்பிளான டிவைஸ் இல்லை. ஓகேங்களா? ஒரு ஃபிசிக்ஸு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் காம்போ தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலு ப்ளஸ் வைப்ரேஷன் ப்ளஸ் சவுண்டு. ஓகேங்களா? இந்த கான்செப்டில் தான் நம்முடைய ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் மேட்சிங்க்கு ஓம்ஸு, கிராஸ் ஓவர் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியே. அதை பற்றி தனியாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சவுண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஹவ் ஆக்சுவலி ஸ்பீக்கர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். நான் இப்போது அதாவது வந்து ஒரு கண்டென்ட் பேசுகிறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி தயங்காமல் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிடுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம்.